அல்டிமேட் டேஸ்ட்டில் செம்ம ஜூஸியான குலோப் ஜாமுன் மிக்ஸில் கேக் செய்யலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு குலோப் ஜாமுன் மிக்ஸ் ஒரு பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேக் டின்னில் எப்பவும் போல் பட்டர் ஷீட் வச்சு மிக்ஸ் பண்ண பேட்டரை ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணிடலாம். ஒரு கடாயில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு கீழே கேக் ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே கேக் டின் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு 45 நிமிஷம் ஆகட்டும். நல்லா வெந்துடும். இப்போ ஒரு டூத் பிக் வச்சு நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கையில் ஒட்டலை, நல்லா வெந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 1 கப் சர்க்கரை, 1/2 கப் தண்ணி, 3 நாள் ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க வச்சு ஒரு கம்பி பதம் வந்த உடனே கலருக்காக ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டேன். தேவைப்பட்டால் உங்களுக்கு சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போது டீ மோல்டு பண்ணிடலாம். கேக்கை கத்தியை வச்சு இந்த மாதிரி சைடில் எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் கேக் டின்னை கவுத்தி லைட்டாக தட்டினீங்கன்னா கேக்கு சூப்பராக வந்துடும். இங்கே பாருங்கள், டின்னில் கேக் ஒட்டலை, அழகாக வந்துருச்சு. இந்த கேக்கை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஜீரா ஊற்றும் போது அப்போ தான் சீக்கிரம் நல்லா ஊறும். நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது இந்த கேக்கு. கட் பண்ண கேக்கில் ரெடி பண்ணி வச்சுருந்த ஜீராவை வெதுவெதுப்பாக ஊற்றிடுங்க. சாஃப்டாக ஜூஸியாக குலோப் ஜாமுன் மிக்ஸ் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.